இந்த கதையில நான் என்னோட அத்தைய எப்படி சம்பவம் பண்ணனு சொல்ல போறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வெச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இது ஒரு உண்மை சம்பவம். என் கிராமம் நாகப்பட்டினம் அருகில் வேதாரண்யம். நான் எங்கள் குடும்பத்துடன் சென்னையில் வசித்து வருகிறேன். நான் அப்பா, அம்மா, ஒரு தம்பி. எங்கள் கிராமத்தில் எங்களுக்கு ஒரு வீடு உள்ளது. அதில் என் அப்பாவின் தங்கை வசித்து வருகிறாள். அவள் பெயர் சாந்தி. பார்க்க நல்ல அழகாக இருப்பாள். இன்ஸ்டாவில் வரும் அனிதா மோகன் போலவே இருப்பாள். நல்ல உயரம். அவளை பார்த்தாலே பல பேருக்கு சுண்ணாம்பு அடிக்க தோணும். நான் அவளை 2 வருடத்திற்கு முன் தான் பார்த்தேன். சமீபத்தில் பார்க்கவில்லை. அப்போ மெசேஜில் பேசிக்கொள்வோம். மாதம் ஒரு முறை கால் செய்வாள். நல்லா அரட்டை அடிப்போம். ஒரு நண்பி போல பேசுவாள். என் காதல் கதை கேட்பாள். ஒரே பொண்ணு கூட இருக்காத. வாய்ப்பு கிடைச்சா நிறைய லவ் பண்ணு. இந்த வயசுல தான் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு நாள் கால் செய்து அடுத்த வார்த்தை, நம்ம ஊரில் திருவிழா இருக்கு, வர முடியுமான்னு என் அம்மாவிடம் கேட்டாள். அம்மா அப்பா இருவரும் வேலைக்கு செல்கிறார்கள், அதனால் வர முடியாதுன்னு சொல்ல. ஒரு பக்கம் வந்தே 2 வருடம் ஆகிறது, வந்துட்டு பொங்கல்னு சொல்ல என் அப்பா என்னைய மட்டும் அனுப்பி விடுறேன்னு சொன்னார். எனக்கு ஊருக்கு போக விருப்பம் தான். நல்ல ஊர், சுத்தி பார்க்க கொஞ்ச இடம், காடு, கடல் எல்லாம் இருக்கு. நானும் போய் ஒரு வாரம் தங்கி வரலாம்னு நினைச்சேன். சரின்னு சொல்ல அப்பாவும் அத்தை கிட்ட சொல்லிட்டாரு. அடுத்த நாள் அத்தை என்னைய போனில் கூப்பிட்டாள். கொஞ்ச நேரம் பேசி கொண்டு இருந்தோம். நானும் ஊரை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். நீ சரக்கு அடிப்பியான்னு அவள் கேட்டாள். நான் அடிப்பேன் அத்தை, ஏன்னு கேட்டேன். இல்லை, வரும்போது பாண்டிச்சேரி வழியா தான வர்றா, சரக்கு வாங்கிட்டு வாரியான்னு கேட்டாள். நான் அதுக்காக தானே அங்கேயே வரேன்னு சொல்லி சிரிக்க அவளும் சிரித்தாள். அத்தை, நீங்க எப்போ சரக்கு அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னு கேட்டேன். அது நான் கல்லூரி படிக்கும் போதுலாம் அடிப்பேன்டா. உங்க மாமாக்கும் தெரியும், அவரு வெளிநாட்டுல இருந்து வர்றப்ப எனக்கு 4 பாட்டில் சரக்கு வாங்கிட்டு வருவாரு. நானும் அவரும் உட்கார்ந்து அடிப்போம்னு சொல்ல எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது. மாமா வேற இல்லை. அதனால் அத்தை சொன்னால், இந்த முறை நம்ம 2 பேரும் பார்ட்னர் போடுவோம்னு சொல்ல. நான் எதுக்கு பார்ட்னர் போடணும்னு கேட்க, டேய் நாயேன்னு அதட்ட. நான் சரக்கை சொன்னேன்டான்னு சொல்லி சிரித்தாள். நானும் வேற ஏதோன்னு நினைச்சேன்னு மறுபடியும் சொல்ல, டேய் நாயே, நீ வீட்டுக்கு வா, உன்னை கவனிக்கிறேன்னு சொல்ல. ஐயோ அத்தை, மாமாக்கு தெரிஞ்ச ஏதும் சொல்லுவாருன்னு சொல்ல. டேய் திருட்டு பயலே, நீ ஒரு முடிவுல தான் இங்க வரப்போல, நான் போனா வைக்கிறேன்னு சொல்ல. அச்சச்சோ அத்தை, நீங்க ஏதும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சும்மா விளையாட்ட பேசுனேன், பிடிக்கலைன்னா சொல்லுங்க, நான் இனிமேல் பேசலைன்னு சொல்ல. டேய் லூசு, அதெல்லாம் ஒன்னு இல்லைட்டா. நான் ஒன்னு நினைச்சிக்க மாட்டேன், உனக்கு தெரியும்ல. ஆமா நல்லா தெரியும்னு சொல்ல அவள், டேய் திருட்டு பயலே, இங்க வந்து வாள சுருட்டிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும் சொல்லிட்டேன். அத்தை, எனக்கு வாளு இல்லை, கிடப்பாரை நூ சொல்ல. டேய் நான் உன் அத்தைட்டா, பார்த்து பேசு. அதையும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு இருக்கணும் சொல்லிட்டேன்னு சொல்லி சிரிச்சா. பாப்போம்னு சொல்ல. இழுத்து வச்சி நறுக்கிடுவேன் பார்த்துக்கன்னு அவள் சொல்ல. அப்போ உங்களுக்கு தான் நஷ்டம் அத்தைன்னு சொன்னேன். டேய் சாமி, நீ ஒரு முடிவுல இருக்க, நான் வைக்குறேன், நீ வந்து சேரு, பார்த்துப்போம்னு சொல்ல. அத்தை, உங்க போட்டோ ஒன்னு அனுப்பு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சின்னு சொல்ல. டேய் மணி 11 ஆகுதுடா, இந்த நேரத்துல என் போட்டோ பார்த்து என்ன பண்ண போறான்னு கேட்க. அத்தை, சும்மா பார்க்க தான் கேட்குறேன்னு சொல்ல. உன்னை நம்ப முடியல, நான் நாளைக்கு அனுப்புறேன்னு சொல்லி போன் வைத்தாள். நான் வற்புறுத்தி கேட்க அவள் ஒரு 5 போட்டோ அனுப்பினாள். நல்ல அழகாக இருந்தாள். பெரிய இட்லி. எனக்குடைய கிடப்பாரை ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. சரி என்று அந்த போட்டோ மீது சுண்ணாம்பு அடித்தேன். அவள் போட்டோவை விட்டு வெளியே வந்தேன். அவள் அப்போதும் ஆன்லைனில் இருந்தாள். நான் தேங்க்யூ அத்தைன்னு சொல்ல, என்னட்டா மருமகனே முடிஞ்சிட்டான்னு கேட்டு சிரித்தாள். நானும் ஆச்சுன்னு சொல்லி சிரிக்க, இங்க வாட்டா, உன்னை அடி வெளுக்கிறேன் ன்னு சொல்லி குட்னு சொன்னால். நானும் தூங்க சென்றேன். மறுநாள் காலை என்னை எல்லாம் வழி அனுப்பி வைக்க நான் கார் எடுத்து கிளம்பினேன். அப்போ அம்மா அப்பா அத்தை 3 பேரும் அடித்து விசாரித்து கொள்வார்கள். அத்தை மட்டும் சரக்கை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பாள்.
நான் பாண்டிச்சேரியில் நிப்பாட்டி 2 புல் வாங்கினேன். மதியம் சாப்பிட்டு விட்டு கிளம்பினேன். வேதாரண்யம் வந்து சேர மணி 7 ஆகி விட்டது. நான் அவள் வீட்டுக்கு முன் வண்டியை நிப்பாட்டி விட்டு உள்ள போனேன். கதவை தட்டினேன். அவள் வந்து கதவை திறந்து டேய் மருமகனே வாட்டான்னு சொல்லி உள்ளே அழைத்தாள். என் பாட்டியும் வந்து டேய் பேராண்டி வாட்டா எப்படி இருக்கன்னு விசாரித்து என் கன்னத்தை கிள்ளி கொடுத்தாள். டேய் நீ முதலில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா நான் டீ போடுறேன்னு சொல்லி என்னைய மாடிக்கு அனுப்பி வைத்தாள். என் ரூம்க்கு என் பைகளையும் தூக்கி கொண்டு நடந்து வந்தாள். டேய் மருமகனே உனக்காக ரூம் சுத்தம் பண்ணி வச்சு இருக்கேன்டான்னு சொல்லி கதவை திறந்தாள். எனக்கு தனியா படுத்தா தூக்கம் வராது அத்தை நான் உங்க ரூம்ல படுத்துக்குறேன்னு சொல்ல டேய் திருட்டு பயலே நீ போயிட்டு முதல்ல குளிச்சிட்டு வா அப்புறம் பார்த்துப்போம்னு சொல்ல நான் அவளை நினைத்து சுண்ணாம்பை அடித்து விட்டு குளித்து முடித்து கீழே வந்தேன். என் பாட்டி என் பழைய புகைப்படம் அனைத்தையும் காட்டி எனக்கு நினைவுபடுத்தினாள். நான் பார்த்து கொண்டு இருந்த போது என் அத்தை டீ கொண்டு வந்தாள். டேய் போதும் இப்போ டீ சாப்பிட்டு மேல வா நம்ம டிவி பாப்போம்னு சொல்லி எழுந்து போனாள். நான் அவள் இட்லியை பார்த்து கொண்டு இருந்தேன். நான் டீ குடித்து முடித்து மேலே போனேன். அவள் என் பேக்கில் உள்ள சரக்கை எடுத்து பார்த்து கொண்டு இருந்தாள். நான் போய் இருமினேன். அவள் என் பாட்டி தான் என நினைத்து பயந்து உள்ளே வைத்தாள். பின் என்னைய திரும்பி பார்த்து டேய் நாயே பயந்துட்டேன்டா பன்னின்னு சொல்லி என்னைய அடிக்க வந்தாள். அத்தை இந்த என்று நான் என்னுடைய கிடப்பாரையை எடுத்து வச்சேன். ஒரு நிமிஷம் இருட்டான்னு சொல்லி மேலே இருந்தா என் பாட்டியை அழைத்து அம்மா நாடகம் போட்டான் நான் பார்த்துட்டு வந்து உனக்கு சாப்பாடு தரேன்னு சொல்ல சரிட்டின்னு சொல்லி பாட்டியும் கீழே உள்ள டிவியில் நாடகம் பார்க்க தொடங்கினாள். என் அத்தை வந்து என்னுடன் பேச ஆரம்பித்தாள். பேசியது போதும் சம்பவம் செய்வோம் என்றேன். சரி என்று நான் அத்தையை சம்பவம் செய்தேன். அன்று மட்டும் 4 முறை சம்பவம் செய்தேன். பல முறை சுண்ணாம்பு அடித்தேன். இது போலவே நாங்கள் பல முறை வீட்டில் தோட்டத்தில் வயல்காட்டில் என்று எல்லா இடத்திலும் சம்பவம் செய்தேன். நானும் ஊருக்கு போகாமல் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கி இருந்து நிறை தடவை சுண்ணாம்பு அடித்தேன். மாமா வரும் வரை அத்தையும் நானும் சம்பவம் செய்தேன்.